السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. النحو الواضح முதல் கிதாப். அந்த முதல் கிதாப்ல நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய கடைசி தலைப்பு அந்நாத். இதை சிஃபத் அப்படின்னு கூட சொல்லலாம். மௌசூஃப் சிஃபத் அல்லது நாத் மன்ஊத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக எப்பவும் போல உதாரணங்களை நம்ம பார்த்துருவோம். முதல் உதாரணம், هذا كتاب مفيد، هذا ميدان فسيح، قرأت كتابا مفيدا، نظرت في كتاب مفيد، تفتحت الوردة الجميلة، قطفت الوردة الجميلة، نظرت إلى الوردة الجميلة. சரி, இந்த தலைப்பு என்னன்னா நாத் வல் மன்ஊத். அதாவது நாத் அப்படின்னா ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு என்ன பண்பு இருக்கு அப்படிங்கிறதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் நம்ம நாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க முதல் உதாரணத்துல ஹாதா கிதாபுன் முஃபீதுன். கிதாபுன் என்றால் புத்தகம், முஃபீதுன் என்றால் பயனுள்ள. அப்போ அந்த கிதாபை பற்றி, அது கிதாபுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பை இந்த முஃபீதுன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு பொருளை பற்றி எது விவரம் கூடுதலான ஒரு விவரத்தை தருகிறதோ அதை நம்ம நாத் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது உதாரணத்துல ஹாதா மைதானுன் ஃபசீஹன். இந்த ஹாதா மைதானுன், மைதானுன் என்றால் கிரவுண்ட், விளையாட்டு திடல். ஃபசீஹன் என்றால் பெரிதாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த மைதான், விளையாட்டு திடலை பற்றி இந்த ஃபசீஹ் என்ற வார்த்தை அதனுடைய பண்பை குறித்து நமக்கு கூடுதலான ஒரு தகவலை தருது. அப்போ இதை நாம நாத் அப்படின்னு சொல்லுவோம். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம மன்ஊத் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு வார்த்தையில மௌசூஃப் அல்லது மௌசூஃப் சிஃபா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு நாத் என்பது மன்ஊத்தை ரஃப, ஜர், அப்புறம் நஸ்ப், அது ஃபத்ஹாவா இருந்தா நாத்துக்கும் ஃபத்ஹா தான் வரும், கஸ்ராவா இருந்தா நாத்துக்கும் கஸ்ரா தான் வரும். மௌசூஃப் அதாவது மன்ஊத் ஃபத்ஹாவை பெற்றிருந்தால் அல்லது கஸ்ராவை பெற்றிருந்தால் நாத்தும் ஃபத்ஹாவோடு கஸ்ராவோடு தான் வரும். இரண்டாவது, இந்த செட் உதாரணத்துல தஃபத்தஹத்தில் வர்தத்துல் ஜமீலத்து. தஃபத்தஹத் அப்படின்னா விரிந்தது, மலர்ந்தது. அல் வர்தா என்றால் ரோஜாப்பூ, அல் ஜமீலத்து அழகான. இப்போ இந்த ரோஜா பூவை பற்றி அதனுடைய பண்பாக அல் ஜமீலத்து அழகான என்ற இந்த வார்த்தை அந்த ரோஜா பூவை பற்றி நமக்கு கூடுதலான ஒரு தகவலை தருது. அப்போ இந்த அல் ஜமீலத்து என்பது நாத், அல் வர்தத்து என்பது மன்ஊத். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மன்ஊத் மாரிஃபாவாக அலிஃப்லாமை பெற்றிருந்தால் நாத்தும் அலிஃப்லாமோடு தான் வரும். அதாவது ரஃப, நஸ்ப், ஜர் இதுலேயும் நாத் மன்ஊத்தை தொடர்ந்து தான் வரும். அதே போல மாரிஃபாவா இருந்தா கூட நாத் மன்ஊத்தை போல மாரிஃபாவாகத்தான் வரும். இதனுடைய காயிதா, அந்நாஅத்து லஃப்துன் யதுல்லு அலா சிஃபத்தின் ஃபி இஸ்மின் கப்லஹு. நாஅத் என்பது லஃப்துன் யதுல்லு அலா சிஃபத்தின் ஃபி இஸ்மின் கப்லஹு, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்ம், அதை பற்றி சிஃபத் அதனுடைய பண்பை சொல்லக்கூடிய ஒரு சொல். வயுசம்ம அல் இஸ்முல் மௌசூஃபு மன்ஊத்தன், எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மன்ஊத் என்று சொல்வோம். அந்நாஅத்து யத்பஉல் மன்ஊத் ஃபி ரஃஇஹி வ நஸ்பிஹி வ ஜர்ரிஹி. இதை நான் சொல்லதுதான். நாஅத் என்பது மன்ஊத்தை ரஃப தம்மாவிலும், நஸ்ப் ஃபத்ஹாவிலும், ஜர் கஸ்ராவிலும் தொடர்ந்துதான் அதே போலதான் வரும். அதற்கு மாற்றமாக வராது. அதே போல மாரிஃபாவாக மன்ஊத் இருந்தால் நாஅத்தும் மாரிஃபாவாகத்தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதோட இந்த முதல் நூலை அந்நஹ்வல் வாதியினுடைய முதல் பகுதியை நம்ம முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதற்கான பதிலை கூடிய விரைவில் தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.